அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நாட்டு அல்லது உலக நிகழ்வுகளை கூறும் நீதி ஜோதிடம் பற்றி பார்க்கவிருக்கிறோம். நீதி ஜோதிடம் என்பது ஒரு நாட்டில் அல்லது உலகில் நிகழக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை, போர்கள், நிலநடுக்கங்கள், வெள்ளம், பஞ்சம், தீப்பற்றி எரிவு, நிதி நெருக்கடி போன்றவற்றை முன்னறிவிக்க உதவும் ஜோதிடத்தின் ஒரு கிளையாகும். ஆனால் இத்துறை இன்னும் முழுமையாக வளர்ச்சியடையவில்லை. தற்போது உள்ள அறிவால் சரியான இடம், நேரம் அல்லது காரணத்தை துல்லியமாக கூற முடியாது. அதனால் கணிப்புகள் பெரும்பாலும் பொது அல்லது குழப்பமூட்டுவதாக இருக்கும். 12 ராசிகள் மட்டும் இருப்பதால் உலகின் எண்ணற்ற நாடுகள், நகரங்கள் அவற்றுக்குள் பகுக்கப்படுகின்றன. உதாரணமாக மேஷம் இங்கிலாந்து, ஜெர்மனி, சிரியா போன்ற பல நாடுகளை குறிக்கிறது. எனவே மேஷம் பாதிக்கப்பட்டால் அவற்றில் ஏதேனும் இடத்தில் சிக்கல் ஏற்படலாம். எந்த இடம் என தெளிவாக சொல்ல முடியாது. இதுவே நீதி ஜோதிடத்தின் சிரமம். மருத்துவம் அல்லது பொறியியல் துறையில் நிபுணத்துவம் முக்கியம் போல ஜோதிடர்களும் ஒரு கிளையல். உதாரணமாக மருத்துவ, நீதி அல்லது ஜாதக ஜோதிடம் நிபுணத்துவம் பெற வேண்டும். அப்போதுதான் அவர்களின் கணிப்புகள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பயனளிக்கும். 1962-64 ஆண்டுக்கான சில கணிப்புகள் உலகளவில் குற்றச்செயல்கள், பஞ்சம், நிலநடுக்கம் என கூறினாலும் எப்போது எங்கு நிகழும் என்று குறிப்பிடவில்லை. இத்தகைய பல மாற்று கணிப்புகள் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும். ஜோதிடம் பயமூட்ட அல்ல, மன நிம்மதியும் வழிகாட்டுதலும் தர வேண்டும். இருப்பினும் சில முன்னாள் ஜோதிடர்கள் துல்லியமாக கூறியுள்ளனர். 1966 லண்டன் தீ விபத்து, வில்லியம் லிலி. 1905 ஜப்பானின் ரஷ்யா மீது வெற்றி. 1907 அமெரிக்காவின் நிதி நெருக்கடி ஆகியவை இதற்கு சான்று. இதனால் நீதி ஜோதிடம் பிழையா இல்லாததல்ல, ஆனால் உண்மையிலே பொருத்தமானது என்பதும் மேலும் ஆராய்ச்சி தேவை என்பதும் விளங்குகிறது. இதனால் நீதி ஜோதிடம் ஒரு திட்டமிட்ட முறையான ஆராய்ச்சியால் மட்டுமே முழுமை பெற முடியும். அதுவரை ஜோதிடர்கள் தங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்ற அளவிலேயே கணிப்புகளை வழங்கி குழப்பமூட்டும் அல்லது பயமுறுத்தும் கணிப்புகளை தவிர்க்க வேண்டும். இத்துடன் உலகவியல் ஜோதிடத்தை முடித்துக்கொண்டு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.